செய்திகள் தொடர்கின்றன. ரஷ்யாவில் நடைபெற்ற வினோத பறக்கும் போட்டியை காண ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் குவிந்தனர். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ அருகே ஆண்டுதோறும் ரெட்புல் பிளாக் டாக் எனப்படும் வினோத பறக்கும் போட்டி நடைபெற்று வருகிறது. அட்டைகளாலும் கம்பிகளாலும் பலவித உருவங்களில் விமானங்கள் உருவாக்கப்பட்டு அதை பறக்கவிடும் போட்டி நடைபெறும். சுமார் 20 அடி தூரத்திலிருந்து தள்ளப்படும் இந்த இயந்திரங்கள் பறந்து சென்று ஆற்றில் விழும் காட்சியை காண ஏராளமான மக்கள் குவிந்தனர். பட்டாம்பூச்சி, மிக்கி மவுஸ், அமெரிக்க முன்னாள் அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன் போன்ற பல வடிவங்களில் உருவாக்கப்பட்ட இந்த இயந்திரங்கள் ஆகாயத்தில் பறந்து தண்ணீரில் தலைக்குப்புற விழும் காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. போர்சிலின் எனப்படும் பீங்கானில் பாரம்பரிய பெருமைமிக்க வண்ண வண்ண பாரம்பரிய சீன ஓவியங்கள் வரையப்பட்டு கண்காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. சீனாவில் போர்சிலின் எனப்படும் பீங்கான்கள் அதிக அளவில் கிடைத்து வருகிறது. சீன பீங்கான் ஜாடிகளுக்கு உலக அளவில் மிகப்பெரிய வரவேற்பு உள்ளது. சீன தலைநகர் பீஜிங்கில் நடத்தப்பட்டு வரும் கண்காட்சி ஒன்றில் இந்த பீங்கான் ஜாடிகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. வெள்ளை மற்றும் நீல வண்ணத்தில் சீன பாரம்பரிய ஓவியங்கள் வரையப்பட்ட இந்த பீங்கான் ஜாடிகளை பார்ப்பதற்கு ஏராளமான மக்கள் வந்து செல்கின்றனர். எளிதில் உடையக்கூடிய பொருளான இந்த பீங்கானில் வரையப்பட்ட இந்த ஓவியங்கள் பார்ப்பவர்களை வியப்பில் ஆழ்த்தி வருகிறது. தேனியில் நடைபெற்ற மாநில அளவிலான இறகுப்பந்து போட்டியில் சென்னை வீரர்கள் முதலிடம் பிடித்தனர். தேனி மாவட்டத்தில் சீனியர் பிரிவு தரவரிசைக்கான இறகுப்பந்து போட்டி கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்தது. லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடைபெற்ற இந்த போட்டியின் இறுதி ஆட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் ஆண்கள் பிரிவில் சென்னையைச் சேர்ந்த ஆதித்ய இளங்கோ என்பவர் முதலிடத்தையும் வேலவன் என்பவர் 2ஆம் இடத்தையும் கைப்பற்றினர். கலப்பு இரட்டையர் பிரிவில் பிரியா ராகவன் ஜோடி முதலிடத்தை பிடித்தது. இதேபோல பெண்கள் பிரிவில் கோவையைச் சேர்ந்த அர்ச்சனா முதலிடத்தையும் வேலூரை சேர்ந்த அம்ரித் முபாரக் 2ஆம் இடத்தையும் பிடித்தனர். இது தவிர ஆண்கள் இரட்டையர் மற்றும் பெண்கள் இரட்டையர் போட்டிகளில் வெற்றி பெற்ற ஜோடிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.